அன்சர்டனிட்டி வந்தா கோல்டு வாங்குற காலம் போய், இப்ப கோல்டே அன்சர்டனிட்டில இருக்குன்னா, என்ன சொல்றது? இன்ஃபேக்ட் இந்த சார்ட்ட பாருங்க. கோல்டு ரீசென்ட்டா பண்ண டாப்ல இருந்து எவ்வளோ பெர்சன்ட் இறங்கியிருக்குன்றது நமக்கு கிளியர் கட்டா தெரியுது. இன்ஃபேக்ட் 26% இறங்கியிருக்கு. ஆனா திரும்ப அந்த டாப்புக்கு போணும்னா, இங்கிருந்து 40%க்கு மேல ஏறணும். அண்ட் கடந்த ஒரு சில ஆண்டுகளாவே வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டுல ஃபால் வரும். ஏறும், இறங்கும், கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். பட் இவ்ளோ பெரிய ஃபால் அப்படின்றது கடந்த ஒரு சில ஆண்டுகள்ல நம்ம பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு. அதனாலேயே நெறைய பேர் பேனிக்லயும் இருக்காங்க. நெறைய பேர் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ முழுமையா பார்க்கும்பொழுது, உங்களுக்கு ஹிஸ்டரியில கோல்டு இந்த மாரி நடந்தப்பலாம் என்ன நடந்திருக்கு? அண்ட் இப்போ கோல்டுக்கு சாதகமாகவும், பிளஸ் பாதகமாகவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றத பத்தி நான் புட்டு புட்டு வைக்க போறேன். ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கோங்க. அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நீங்க பார்க்குறது தமிழ் சொல்லும் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சைடுல அமெரிக்கா என்ன சொல்றான்? "எப்பா ஈரான் எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அத பத்தி பேசுறதுக்கு தான் எங்க ஆள் ஒருத்தர் போயின்னுருக்காருன்னு" சொல்லி ஒரு ட்வீட்ட போடுறாரு. இன்னொரு சைடுல நாங்க அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தைக்கு யாரையுமே கூப்பிடவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்க வேற வேலையா அங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அமெரிக்கா ஈரானுக்கு நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்களால இந்த அன்சர்டனிட்டி எந்த அளவுக்கு பாதிப்புல இருக்கு அப்படின்றத பத்தி நம்மளே பல தடவை பேசிட்டோம். ஸோ திரும்ப அந்த விஷயத்தை பேச விரும்பல. அண்ட் நீங்களே ரெகுலரா நியூஸை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் கிளியர் கட்டா புரியும். ஒருவேளை இந்த சண்டை இன்னும் முத்துச்சுன்னா என்ன ஆகும், இல்ல மொத்தமா சால்வ் ஆனா என்ன ஆகுன்றத பத்தியும் நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட சொல்ல போனா கேட் ஆன் த வால் தான். இப்போ கோல்டுக்கான மெயின் ரிஸ்கா பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட். எஸ், ரீசெண்ட் டைம்ஸில் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். கம்மிங் டேஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற போதா இறங்க போதான்றதை வச்சு கோல்டுடைய மூமெண்ட்டும் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அது கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஜாப் டேட்டாலாம் எதிர்பார்த்ததை விட மாறாக வந்திருக்கு. இதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்ன்றது போல தான் ஒரு சில முக்கியமான பப்ளிகேஷன்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணும் பொழுது 2 பெரிய பிரச்சனைகள் இருக்குது. யூஎஸ் அரசாங்கம் வாங்கின கடனுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க வட்டி ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்க வேண்டிய வட்டியும் எகிரிட்டு போயிட்டே இருக்கும். இது கண்டிப்பாக யூஎஸ் அரசாங்கம், அதாவது ட்ரம்ப் தலைவர் விரும்ப மாட்டார். அண்ட் 2வது, யூஎஸ் அப்படின்ற இந்த நாடு இன்னைக்கு பெரிய வளர்ச்சியோடு இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அண்ட் வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த டைமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக க்ரோத் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறது ஏஐ தான். அப்போ அந்த ஏஐ கம்பெனிஸ் மொத்தமாக யூஎஸில் தான் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஏஐ கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வட்டியில் அமெரிக்க கவர்மெண்ட்டும் அந்த பேங்க்லேருந்து வந்து கடனை வாங்குறாங்க. ஒருவேளை இந்த வட்டி ஏறிச்சுன்னா அப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கடன் வாங்குறது நிறுத்திடுவாங்க. அப்போ அது திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது நிறுத்திடுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத பட்சத்தில் அங்கேருந்து வருமானம் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இந்த மிகப்பெரிய சுழற்சியில் வந்து மாட்டிப்பாங்க. இது மேபி ஒரு ஏஐ பபுளாகவும் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப் தலைமையில் இருக்கக்கூடிய யூஎஸ் அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி ஏஐ ரேஸில் அவங்க பின்னாடி போகிறதோ தோற்று போகிறதோ பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபெட் இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுறதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன். ப்ளஸ் ஹைக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகளும் இங்கே உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற 2 பெர்ஸ்பெக்டிவும் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 சைடும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2மே உண்மை தான். பட் எந்த சைடு இந்த முள்ளு சாய போகுது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய $1 மில்லியன் கொஷின். சரி, எது எப்படி இருந்தாலுமே இப்போ வரக்கூடிய காலங்களில் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்லேயே பார்க்கும்பொழுது கூட மினிமமாக ஒரு ரேட் ஹைக் ஆச்சு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றது போல தான் வந்து தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு வேளை ரேட் ஹைக் பண்ணாங்கன்னா கோல்டு ஒரு மினிமமாக 4 to 5% விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பேனிக் ஆகுவாங்க. பட் சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா 2026 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் மட்டுமே சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 243 244 டன் கோல்டை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் இயரில் வந்த 4 குவார்ட்டரில் எந்த குவார்ட்டரை கம்பேர் பண்ணாலும் ரொம்பவே அதிகம். ஸோ இது எல்லாமே டாலருக்கு அகெயின்ஸ்டாக கோல்டை சேர்த்துறதுக்காக மட்டும் கிடையாது. அவங்களுடைய தற்சார்பாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு, க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வந்து பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு சைடில் சைனா மட்டுமே பார்த்தீங்கன்னா மே மாதம் மட்டும் 163 டன் ஆஃப் கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது 26 மாதத்தில் கிட்டத்தட்ட ஹை லெவலில் போயிருக்கு. அண்ட் ஜனவரி டு மே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோல்டு இம்போர்ட்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு வாங்குறது ஏன் இந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இன்னொரு எக்ஸாம்பிளோட வந்து காமிக்கிறேன். 1980 இருந்து கிட்டத்தட்ட 2007, 8 இந்த காலம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் மோஸ்ட்லி வித்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அமெரிக்கா மேலே இருந்த நம்பிக்கையும் சரி, டாலர் மேலே இருந்த நம்பிக்கையும் சரி, அது வேற மாதிரி, இப்போ இருக்கிறது வேற மாதிரி. இதையுமே நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், இது ஒரு கான்டெக்ஸ்ட்காக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவங்க வித்த அதே டைமில் கோல்டுடைய ப்ரைஸ் எந்த அளவுக்கு வந்து கீழே இருந்திருக்குன்றதை பாருங்க. ஸோ இந்த .com பபுள்
ஆரம்பிச்சது திரும்ப ஹவுசிங் பபுள் வந்து அதுக்கப்புறமா ஒரு சில நாடுகள்லாம் முடிவெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வெறும் சென்ட்ரல் பேங்க்ஸ் மட்டும் கிடையாது, பப்ளிக் பார்ட்டிசிபேஷன்லேருந்து மற்ற இடங்கள்லேருந்து எல்லாமே கோல்டை வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுடைய ப்ரைஸ் அப்படின்றது திரும்பவும் ஏற ஆரம்பிச்சிருக்கு நல்லாவே. சரி, இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கினதுக்கான ரியல் ரீசன் என்ன? இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறதுக்கான ரீசனுமே சேர்ந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரே கரன்சி மேலே இருக்கக்கூடிய டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்ணுறது. இதுதான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனில் ரிசர்வ் வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கோல்டு வந்து மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது நம்ம கண் கூட வந்து பார்த்தோம். மூன்றாவது, இந்த சாங்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் இப்போ நடுவில் நம்ம பார்த்தோம்ல, ரஷ்யாவிலேருந்து பல இடங்களில் எந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கும் கோல்டை வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் கோல்டுக்கு கிரெடிட் ரிஸ்க்கும் இல்லை. இன்ஃபேக்ட் போன வருஷம் 2025 இப்போ வரைக்கும் வந்து பார்க்கும்போது மல்டிபிள் கரன்சிஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அது இந்திய ரூபாய்னு பார்த்தா கூட கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. இதில் ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். ஒன்று, கோல்டுக்கான முக்கியத்துவம் ஏறி இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டாவதா, இந்த ஃபியட் கரன்சியுடைய மதிப்பு அப்படின்றது இந்த இடத்துல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதாவும் எடுத்துக்கலாம். இன்னொரு சைடில் ஜுவல்லரிக்கான டிமாண்ட் அப்படின்றது நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், நாகெல்லாம் வாங்குவோம், நம்ம அப்பா அம்மாலாம் அப்படி தான் வாங்கிட்டு இருப்பாங்க. சரி, அந்த ட்ரெண்ட் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2000 இப்போ வரைக்கும் கணக்கெடுத்து பார்க்கும்பொழுது இனிஷியல் டைமில் ஜுவல்லரி ஃபேப்ரிகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் அந்த டைமில் டோட்டல் பார்ஸ் அண்ட் காயின்ஸ் உடைய அந்த எண்ணிக்கைன்றது ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு. 2000s நீங்கள் பார்க்கும்போது அந்த பர்சன்டேஜ் கூட தெரியாது, அந்த அளவுக்கு கம்மியாக இருந்திருக்கு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், அதுவும் லாஸ்ட் 10 இயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பார்ஸ் அண்ட் காயின்ஸ்க்கான முக்கியத்துவம் அண்ட் அதோடைய ஆதிக்கம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் என்ன குறிக்குது அப்படின்னா, வெறும் சென்ட்ரல் பேங்க்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் நம்மள மாதிரி காமன் பீப்புளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு கோல்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுக்கு அந்த கிளியர் ட்ரெண்ட் இந்த இடத்துல விசிபிளாக இருக்குது. அப்போ இந்தியாவில் இந்திய மக்களுடைய பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. இதுக்கு ஒரு சிம்பிளான டேட்டா கிடச்சிருக்கு. இந்த டேட்டாவை பாருங்களேன். 2018 இன்னைக்கு தேதி வரைக்கும் கோல்டை எந்த அளவுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இயர்லி பேசிஸில் பார்த்தோம்னா நமக்கு கிளியர் பேட்டர்ன் தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா குவார்டர் பேசிஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் த இயரில் எந்த அளவுக்கு கோல்டை வாங்குறாங்களோ அதை விட செகண்ட் 6 மாதம், ஒரு வருஷத்தோட அடுத்த 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக இந்தியர்கள் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம், ஃபர்ஸ்ட் ஆஃப் த இயர்ல நமக்கான ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்றது ரொம்பவே குறைவு. அடுத்தபடியாக நவராத்திரி, தசரா, தீபாவளியிலிருந்து இந்த மாதிரி முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே செகண்ட் ஆஃப் த இயர்ல தான் வரும். ஸோ அதை தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மக்கள் அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் இந்த டேட்டா மூலியமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல, அதாவது வந்து ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் வந்து கோல்டு வாங்க ஆரம்பிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு ஆஃப் மந்த், ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் மட்டும் நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கான ரிட்டர்ன் வந்திருக்கும். இல்லை நீங்கள் செகண்ட் ஆஃப், அதாவது ஜூலை 1ஆம் தேதி நீங்கள் போய் கோல்டு வாங்குறீங்க, செகண்ட் ஆஃபில் மட்டுமே நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கிளியர் கட்டாக ஒரு கேப் வந்து தெரியுது. ஃபஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃபில் மட்டுமே கோல்டை வாங்கினவங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, லாஸ்ட் 3 இயர்ஸில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு கோல்டு ஏறிடுச்சு. அதனால் நீங்கள் எப்படி பார்த்தாலுமே கோல்டு சூப்பரான ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, 2000 2023 வரைக்கும் வந்த அந்த டேட்டாவை தனியாக பிரித்து வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9.67%க்கான ரிட்டர்ன் வந்து வந்திருக்கு. ஆனால் 2026 வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 11.85%. இதே செகண்ட் ஆஃபில் நம்ம வந்து பார்க்கும்போது 26 வருஷத்துக்கான ரிட்டர்ன் அப்படின்றது 17% வந்திருக்கு. பட் நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸை கழிச்சுட்டு வெறும் 23 இயர்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம்னா 14.36%க்கான ரிட்டர்ன் வந்து வந்திருக்கு, which is actually good. பட் வேறு ஒரு சில ஆர்டிகல்ஸ் மற்ற இடத்துல வந்து ரிசர்ச் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய பாண்டில்ஸ் இன்னுமே வந்து ஏற தான் போகுது ஒரு சைடில். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்கல் ரிஸ்க் எதெல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இருந்ததுனால கோல்டுடைய ப்ரைஸ் ஏறிச்சோ அந்த ரிஸ்க் இன்னுமே வந்து முழுமையாக வந்து போகலை, இங்கே சுற்றிக்கிட்டு தான் இருக்குன்றதும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் ஃபாலோட் பை தட் ஏஷியன் கண்ட்ரிஸ், குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் கோல்டுடைய தேவை அண்ட் கோல்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப இருக்க தான் போகுது, அதிகமாக தான் போகுதுன்றது போலையும் அவங்களுடைய அவுட்லுக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு கோல்டு என்னதான் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலுமே திரும்ப ரிவர்சல் எப்போ வரும் அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப டாலர் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கணும். அது யூஎஸ்க்கும் நல்லது, இந்த சைடில் கோல்டுக்கும் நல்லது. அதைத்தான் அவங்களும் விரும்புவாங்கன்னு வந்து நினைக்கிறேன். பட் அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் என்ன ஏதுன்றதை நம்ம மற்ற குளோபல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ கோல்டு கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி டைமை வந்து பண்ணலாமா வேணாமான்ற முடிவு நீங்கள் எடுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, எக்ஸாக்ட்லி வாங்கணும் விற்கணுன்றதை நான் வந்து சொல்லவே வர கிடையாது.
கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக உங்களுக்கு நாலேஜ் ஷேரிங் மட்டும் தான். ஸோ நீங்க உங்களுடைய ரிசர்ச்சை வந்து பண்ணுங்க. இன்னொரு சைடுல கோயிங் ஃபார்வர்ட் நீங்க ஒருவேளை மாதம் அந்த மாரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எஸ்ஐபில வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. அதுல உங்களுக்கு லாங் டெர்ம் ரிட்டர்ன் வர்றதுக்கு கோல்டுல எந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்து குடுத்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸும் என்னென்ன இருக்குன்றத பத்தி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அதையுமே இன்னும் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிளியர் கட்டா டைரக்ஷன் லாங் டெர்ம்க்கு எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டெர்ம்க்கு எப்படி இருக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? பிளஸ் கோல்டு வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணீங்கன்னா எந்த ஃபார்மேட்ல வாங்கினா உங்களுக்கு பெட்டரா இருக்கும்ன்றத பத்தி நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். பட் அந்த டைம்ல 9% அந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாம இருந்த டைம்ல போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9% மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட. அதனால அதையும் கணக்கில் எடுத்து ஒருவேளை நீங்க வாங்குறதா இருந்தால் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலியமாக கோல்டு பத்தின முழுமையான புரிதல் இன்னைக்கு தேதியில் என்ன இருக்குன்றத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா பிடிச்சிருந்ததுன்னா என்ன ஏதுன்ற ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா நீங்களும் ஆரோக்கியமா ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து இந்த நாலேஜ் டெவலப் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போக முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க நல்ல உள்ளங்கள்.